ஃபோர்த்து கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸின் மூலமாக எஃப் ஆஃப் 9 = 2 என்று தெரியுது. இதில் இந்த படத்தில் வந்து எஃப் ஆஃப் 9 = 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மதிப்புகளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் 0 என்ன, 7 என்ன, 2 என்ன, 10 என்ன நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இவங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் y = f of xன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, y = f of xன்னு அவங்களுக்கு கொடுத்துறாங்க. இங்கே இதுதான் y, இதுதான் f of x. ஓகேவா, வழக்கம் போல் இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா, இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 0 என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் 0னா இங்கே தானே இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே தானே இருக்குது. அப்போ y தான் நம்மள்ட்ட கேட்குறாங்க. இப்போ எஃப் ஆஃப் 0னா 0 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கேருந்து எங்கே பாயிண்ட் ஆகிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து எங்கே பாயிண்ட் ஆகிருக்குன்னு 9ல் பாயிண்ட் ஆகிருக்கு. அப்போ இதோட வேல்யூ என்ன, 9. ஓகேவா, அடுத்து வந்து எஃப் ஆஃப் 7, அதுவும் கீழே தான், ஏன்னா எஃப் கீழே இருக்குதுண்ணா. 7 இங்கே இருக்குது. இதுக்கு நேராக எங்கே பாயிண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், கரெக்டாக இங்கே இருக்குது. இது வந்து 6. ஓகேவா, இப்போ இதோட வேல்யூ என்ன, 6. அடுத்து எஃப் ஆஃப் 2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுக்கு நேராக இந்த இருக்குது. இது என்னது, 6 தான். புரியுதா, 6. எஃப் ஆஃப் 10 வந்து இங்கே இருக்குது, இங்கே முடியுது. ஸோ வந்து இது எங்கே இருக்குது, 0ல் தான் இருக்குது. அப்போ இதோட வேல்யூ என்ன, 0. ஓகே, இது ரொம்ப ஈஸியானது. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸின் எம் மதிப்பு இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் = 1ஆக இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது இங்கிலீஷ் வந்து வாட் இஸ் எக்ஸோட வேல்யூ கேட்டிருப்பாங்க. ஓகேவா, எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் = 1ன்னு சொல்லிட்டாங்க. புரியுதா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் = 1 அப்படின்னா நல்லா பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் = 1 அப்படின்னா இங்கே என்ன ஃபார்முலா இருக்குது, y = f of xன்னு இருக்கா. ஓகேவா, இதான் இங்கே உள்ளது, y = f of xன்னு இருக்குது. நான் அப்படி மாற்றி போட்டுருக்காங்க. அவங்கள இங்கே வந்து f of x = 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ y-யோட வேல்யூ தான் என்னது, 1. இப்போ 1க்கு நேராக f of x எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ y-ல் 1 எங்கே இருக்குன்னு பாருங்கள், 1 எங்கே நிற்கிதுன்னு பாருங்கள். இந்த இருக்க 1 9க்கும் 10க்கும் நடுவில் நிற்கிது. ஸோ இது என்னது, 9.5 தான் இதோட ஆன்சர்.